16 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிடையாது, செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். அப்பா, அந்த நாட்களுடைய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோட எங்களோட நீங்கள் பேசுங்க, மறைவில் வெளிப்படுத்துங்க. எல்லா எதிர்சத்தின் கிரியைகளும் ஏறிக்கப்பட செபிக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்தும் இந்த வார்த்தை, இந்த சத்தியம் யாரு கேட்டு உங்களுடைய பிள்ளையாய் மாறணுமோ அது அவர்கள் சென்றடைந்து அவருடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் எங்கிரு அவர்களை மாத்திரம் அப்பா தொடர்ந்து உங்களுடைய பிள்ளையாய் மாறி உமக்காய் ஆண்டவர் வாழக்கூடிய கிருபை கட்டளையிடும். நாமத்தை மையப்படுத்தும் யாஷ்வா மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். உட்காரும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசா மிஷன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த போதே திரும்ப வாசிப்போம். யாசாவுடைய புஸ்தகத்திலே தேடிய வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, ஒன்றும் சோடிகளாகிறார். தேவனுடைய வசனங்கள் குறைவில்லாது. அது எப்படி இருக்கும்? ஜோடியாக இருக்கும். இங்கே ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம் இருக்கும், இன்னொரு ஜோடி இருக்கும். ஒவ்வொரு வசனமும் என்ன பண்ணோம்? அது மணவாட்டியை உடையதாகவும் மணவாளனை உடையதாகவும் இருக்கும். அல்லேலூயா. வெளியில் ஒரு தோற்றம், உள்ளார இன்னொரு தோற்றம் இருக்கும், ஜோடியாக இருக்கும். அது யாருடையதாக இருக்கும்? மணவாளனையும் மணவாட்டி உடையதாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்றித்தே ஓடும். எப்படி ஓடும்? பிதாவும் குமாரன் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறாங்க. மணவாளனும் மணவாட்டி ஒன்றாக இருக்கிறாங்க. அப்படி வேற்றுமையாக இருந்தால் அவர் வாந்தி பண்ணி போட்டுருவார். என்ன பண்ணிடுவார்? அவர் வாந்தி பண்ணி போட்டுருவார். இப்போ நம்ம அதை கவனிக்கணும். வேற்றுமை நிழல் இருந்தால் அவர் வாந்தி பண்ணி போட்டுருவார். இப்போ மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றா இருக்கிறாங்க. இருவர் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறாங்க. இதில் யார் மணவாளன் யார் மணவாட்டி அப்படின்னு தெரியாது. ஆனால் அது அவர்களுக்கு தெரியும். அது அவர்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசி நிறைய காரியங்களை சொல்கிறாரு. அதில் சில காரியம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மணவாட்டி எந்த ஒரு காரியத்தையும் யாதொன்னோடு கூடி என்ன செய்ய முடியாது? சமரசம் பண்ண முடியாது. அது ரொம்ப அபத்தமான காரியம். அதை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. செய்ய முடியாது, அதை என்ன செய்ய முடியாது? செய்யவும் கூடாது. அப்போ இருவரும் எப்படி இருப்பாங்க? அநேக காரியங்களை ஒன்றித்து விடுவாங்க. ஒரு சில காரியங்களில் சற்று வேறுபடும். எப்படி? வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இப்போ நம்ம அந்த காரியத்தை வாசித்தோம்.
10 வசனம் வரலையும். நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவருடையது. அடுத்த வசனம் வாசிப்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து தேவ நிமித்தமாக அவர் நிமித்தமாக நிந்தை. அதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். இப்போ எத்தனை பேர் தேவனுக்காக நிந்திக்கப்படுறாங்க அந்த பூமியில்? எத்தனை பேர் தேவனுக்காக இந்த பூமியில் நிந்திக்கப்படுறாங்க? இருக்குதா? எத்தனை பேர் நிந்திக்கப்பட்டாங்க? எத்தனை பேருக்கு நிந்த வருது? எத்தனை பேர் உபத்திரம் வருது? இதைத்தானே எல்லாரும் அனுபவிச்சு வந்தாங்க. எல்லாம் கலந்தானே வந்தாங்க அவங்கெல்லாம். அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அங்கே போக முடியாது. அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் வசனத்தில்? என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி. எல்லாமே பொய்யா சொல்லணும். எப்படி சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொய்யா சொல்லணும். அதில் விசாரிக்கிற உண்மை இருக்கக்கூடாது. இது யார் வாழ்க்கையில் நிறைவேறினது? இந்த வசனம், இந்த 11வது வசனம் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறினது? யார் வாழ்க்கையில் நிறைவேறினது? யாரோட வாழ்க்கையில? ஆனா அவரை குறித்து அவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்து அநேக சாட்சி கொடுக்கிறாரு. இந்த இடத்துல இவரை நிந்திக்கிறாங்க, தீமையான மொழியை பேசுறாங்க, துன்பப்படுத்துறாங்க. ஆனால் அவரு சொல்றாரு இவன் என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிறாரு. இதான் வாழ்க்கை, இதான் உலகம், இதான் சத்தியம். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவு சத்தியம் இவங்களை விடுதலையாக்கும். இப்போ சத்தியம் எது அப்படின்னு அனைவரும் தெரியல, அவங்க விடுவிக்கப்படலை. அவங்க போந்தா கோழி மாதிரி ஏதோ போகிறது, அப்படியே ஆடுறது, ஆட்டம். என்னது? ரொம்ப பயங்கரமான ஆட்டம். ஒரே ஆடல் பாடல். இதை வேதத்தை பார்க்கணும். வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ ஒரு யாருக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு மனுஷன் அதிகாரம் கிடையாது. கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. இப்போ வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்ன? வேதத்துக்கு மாறான காரியம் என்ன? இன்னைக்கு பாடுவாங்க, தாவீது ஆடுனார், எப்தா குமாரத்தை நடனமாடினார்கள். எப்தா குமாரத்தை அவங்க வீட்டு வாசல்ல ஆடுனாங்க, அவங்க சபையில் ஆடலை. எப்தா குமாரத்தை என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டு வாசல்ல ஆடுனாங்க, அவங்க சபையில் புல்பீட்டில் வந்து ஆட கிடையாது. தாவீது நடனம் ஆடினார், அவர் ரோட்டில் நடனம் ஆடினார், சபையில் ஆட கிடையாது. இப்போ பெண்களும் ஆண்களும் சபையில் ஆடுறாங்களே, எப்படி? ஆட சொல்லி வேதம் சொல்லலை, அவங்க ஆடுறாங்க. அவங்க எங்கேயே ஆரம்பித்து எங்கேயே போகிறாங்க. அவர்களுக்கு வேதாமத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்க வேதாமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்கே ஆடுனாங்க காமிங்க. தேவாலயத்தில் வந்து யாராவது ஆடுனாங்களா? தேவாலயத்தில் யாராவது ஆடுனாங்களா? கிடையாது.
வேதம் என்ன சொல்லுது? ஆவியில் எளிமையுள்ளோர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மெசியா எங்க ஆடினாரா? மெசியா எங்கேயாவது ஆடினாரா? அவர் எங்க அவரோட சத்தம் எங்க எந்த இடத்துல செய்யல? உயர்த்தப்படவில்லை. வேதம் தெளிவா சொல்லுது. இப்ப நம்ம யாரை மாதிரியா பார்க்கிறோம்? யாரை மாதிரியா பார்க்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை மாத்திரம்தான் மாதிரியா பார்க்கணும். நமக்கு என்ன கிடையாது? அரசியல் தேவை கிடையாது. நமக்கு அரசியல் தேவை கிடையாது. ஆனால் அரசியல் நமக்கு இது என்னது? அரசியலுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. 1:2 வாசிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கிறது நம்ம அரசியலுக்காக ஜெபம் பண்ணணும். நமக்கு அரசியல் தேவை கிடையாது. இதை நம்ம உள்ளபடி அறிந்து கொள்ளணும். துயரப்படுகிறவர் பாக்கியவான்கள். துயரம். அப்ப துயரப்படுகிற ஜனங்கள் ஆறுதல் அடைவதற்கு உண்மையான வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கணும். அவளோட புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். அப்ப சாந்த குணமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம். மெசியா சாந்த குணம் உள்ளவராய் கழுதை மேல ஏறி போனாரு. இப்ப நம்ம தேசத்துல யாருக்கோ கல்யாணம் பண்றதுக்கு கழுதை மேல பிள்ளைய மாப்பிள்ளைய அழைச்சி வர சொன்னா ஒத்துக்குவாங்களா? இன்னைக்கு நடந்தே வந்திருக்கலாம். கழுதை மேல கூப்பிட்டு போறீங்களம்மாங்க. குதிரை மேலே ஏற்றணும், அல்ல விலையுயர்ந்த காரில் ஏற்றணும். எப்படி படுக்க போட்டு மேலே ஏற்றிடலாமா? மிஷன் என்ன பண்ணாரு? கழுதை மேலே ஏறி போனார். என்ன பண்ணாரு? சாந்தமுள்ள பாக்கியவான்கள். இந்த மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் முழுவதும் அவரை பற்றின காரியங்கள். இதில் நம்ம காண முடிகிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் இந்த அதிகாரத்தில் அறிந்து கொள்ள முடியும். முழுசாக அவரை பற்றின காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தின் பலன் மிகுதி. அப்ப சந்தோஷப்பட்டு களி கூறும்படி சொல்றாருன்னா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. நிறைய பேர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னவங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. யாசுவாக்குள்ள எதை சொல்லுது? பரலோகத்தில் நம்முடைய பலன் எப்படி இருக்க வேணும்? உறுதியா மிகுதியாக இருக்கணும். அந்த பாதையில தான் போகணும், வேற ஒரு பாதை போகக்கூடாது. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, 7 முத்திரையில 2வது முத்திரையில 161 பாருன்னு சொல்றாரு. இப்போதும் திரு வேகத்தை ஏற்றுக்கொண்டு ஏவாள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததன் விளைவு. எப்படி? தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததனுடைய விளைவு. அப்ப தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் சிரிச்சு வச்சுட்டாரு. அதை பார்த்துங்க, இதில் நீங்கள் எல்லா கனியும் சாப்பிடலாம், அந்த குறிப்பிட்ட மரத்து கனியை மட்டும் சாப்பிட வேணான்ட்டாரு. சுமார் இதனுடைய வருஷம் எத்தனை வருஷம் போகுதுன்னா, ஒரு வருஷத்துலேருந்து 9லேருந்து ஒரு 10-12 வருஷம் போயிட்டுருக்கு. இந்த கேப்பில் நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி ஆகுறது? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த கனியை சாப்பிட்டீங்கிட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் உங்களுக்கு புள்ள பிறக்கும், நீங்கள் அப்படியே பெருகலாம். அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், நீங்கள் பழுகை பெரிய போய் நிரப்பணும்னு சொல்லி. அதெல்லாம் அது வழி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பாதையை சர்ப்பம் ஏவாளுக்கு முதலாக வகுத்து கொடுக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? வயசு போயிட்டு இருக்கா இல்லையா? எப்படி வயசு போயிட்டு இருக்கா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்நேரம் இங்கேயே போயிருந்துருக்கலாம்,
அப்படி சொன்னவங்களும் நம்ம யோசித்து பார்ப்பேன், சரி வேலை எங்கே போயிருக்கிறாங்க, இப்போ நிலைமை என்ன, இப்போ நிலைமை எங்கே இருக்குது, நம்ம உள்ளபடி பார்க்கணும். உங்களுக்கு முன்னர் தீர்க்கதரிசிகள் அப்படியே நம்ம துன்பப்படுத்தினார்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இப்போ நம்ம அந்த பூமிக்கு எப்படி இருக்கணும்? உப்பு. இந்த பூமியில் உப்புன்னா தொட்டா வைக்கும், உப்பு வைக்கும். உப்பு அதிகமான என்ன செய்யணும்? மிஞ்ச நீதிமான தூக்கி போட என்ன செய்யணும்? அது கொட்ட வேண்டியதுதான். உப்பு பூமிக்கு யாராக இருக்கணும்? உப்பாக இருக்கணும். அப்போ சாட்சி, உப்பு எல்லாரும் விரும்பக்கூடியதான பொருள், சாட்சியாக இருக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கிறாங்க? தேவனுக்கு பிரியமான சாட்சி. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உண்மையுள்ள சாட்சி. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் முதற் பிறந்தவரும் உண்மையுள்ள சாட்சி. இதான் உண்மையுள்ள சாட்சி. யார் முதல் பிறந்தது? யார் முதல் பிறந்தது? வேறு நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன். வேறு யார்? ஒரே பேரான குமாரன். இப்போ முதல் பிறந்த யார்? பூமியின் அதிபதிகளுக்கெல்லாம் ராஜாவும். அந்த முதல் குமாரன் யார்? யாசுவா மெசியா தான். அவர் யார்? யாசுவா மெசியா தான். அதை பற்றி நம்ம இன்னொரு செய்தியில் பார்ப்போம். அவர் தான் முதல் பிறந்தவர். இல்லை, ஏவாளும் காயினு ஆபேலும் பிறந்தாங்க. அது வேற பிறப்பு, இது வேற பிறப்பு. அது வேற பிறப்பு, இது வேற பிறப்பு. அப்போ அது ஒரு ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ முதல் பிறந்தவர் யாருன்னு கேட்டால் அவர் மேசியா. இவர் யாரு? மேசியா. ஏன் அப்படின்னா, இவர் பாவம் இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த வாட்டியாகிய மரியாள் வயிற்றில் கற்போதியாகி முதற் பேரான குமாரன் இந்த பூமிக்கு வாராரு. வேற யாரும் இவருக்கு ஒப்பானதும் கிடையாது. அதாவது ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து யாசுவா நோய் குறிப்பிட்டது. ஆபேல் ஆதாமுக்கு பிறந்த பிள்ளை. ஆனால் இவர் யாரு? அந்த வார்த்தை மாமிஷமாகி. இவர் யாரு? பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். ஆகவே முதல் பிறந்தவர். இவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. பூமியில் உள்ள எத்தனை ராஜா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மேலானவர் இவர் தான். இவர் ராஜாதி ராஜா, இவர் தேவாதி தேவன். இவர் ஈடுத பூமியில் யாரும் கிடையாது. இதை நம்ம வேதத்தில் உள்ளபடி அறிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ எத்தனை பேர் இந்த சத்தியத்தை வெளிச்சமாக சொல்கிறாங்க? எத்தனை பேர் சொல்கிறாங்க வெளிச்சம்? காற்றடிச்சா இங்கே கரண்ட் போயிடும். நேற்று கரண்ட் கிடையாது, எல்லாம் தாரெல்லாம் பிச்சுட்டு ஓடுது. வந்து பார்த்தா இதை இறங்கிருச்சு, 2 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துருச்சு. அப்போ இதில் என்ன கிடையாது? நிரந்தரம் கிடையாது. அப்போ இழுத்து பிடிச்சி கட்டணும். அப்போ நிரந்தரமானது என்னது? நிரந்தரமான ஒன்று உண்டு. அப்பதான் நம்ம மறைய முடியாது. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ கரண்ட் போயிடுச்சு, அப்போ என்ன செய்யறது? என்ன பண்ணணும்? இனி மழை காலம் ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த மாதம் மழை காலம் ஜூன் 12 ஆரம்பிக்கும். இந்த வருஷம் சீக்கிரமாகவே மழை ஆரம்பிக்குதான். இந்த வருஷம் என்ன பண்ணுதான்? மே மாதமே மழை ஆரம்பிக்குதுன்னு கால் நியூஸில் சொல்கிறாங்க. சரி, ஆகட்டும், மழை நல்லது, பெய்யட்டும், வெப்பம் நல்லது தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. விளக்கு என்ன செய்யணும்? விளக்கு தண்டு மேலே இருக்கணும். அப்போ நம்ம பூமிக்கு வெளிச்சமாக இருக்கணும்.
உப்பா இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். சரி, ரைட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு 17ஆம் வசனம் சொல்றது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் அழிக்கிற வேலை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அழிக்கிறாங்க. அவருடைய பெயர், சமீபத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி இஸ்ரேல் நாட்டுக்கு போனவன் எல்லாமே யாசுவா மெஷியாங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாரு. இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு வர்றவனா நீங்கள் சொல்கிற யாசுவா மெஷியாவை சொல்கிறான். நீங்கள் அங்கே அடித்து அங்கே பிரிண்டான பயிர் வச்சு நீங்கள் பிரசவம் பண்ணுறதா நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இதுதான் பேருன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. நான் யாசுவா மெஷியா தான் பேர் என்னது உண்மையான பேர் யாசுவா மெஷியா, தேவனுடைய பேர். அவர் அங்கே தான் பிறந்தார். தூதனால் கொடுக்கப்பட்ட பேர். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட பேர். என்ன செய்யணும்? மெஷியாங்கிற பேர் தான் வைக்கணும்னு சொல்லி அந்த பேர் மாறாது. அது ஒரு எழுத்து கூட என்ன கிடையாது, கூட்டம் குறைக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி கூட்டினா குறைச்சுனா என்ன ஆகும்? 18ஆம் வசனம் வாசிப்போம். ஒரு சிறு எழுத்து, இந்த எழுத்தோட உறுப்பு, எழுத்தோட உறுப்பு, இதை நீக்கினா எப்படி இருக்கும்? எடுத்துட்டா எப்படி இருக்கும்? மனுஷனை உண்டாக்கி ஒரு கையை தேவன் எடுத்துட்டாருன்னா மனுஷன் எப்படி இருப்பான்? கை இல்லாமல். அதில் மூக்கு எடுத்துட்டாரு, அல்லது காதை எடுத்துட்டாரு. சைவத்தில் பார்த்தேன், ஒரு ஆளு காதை காணாம். நின்று பார்த்தேன், அவரை பார்க்காத மாதிரி பார்த்தேன். உண்மையிலே காதை காணாம். என்னாச்சு? காதை காணாம். என்னன்னு தெரியல. பிறவிலேயே காதை காணாமா, இடையில காது காணாம போச்சான். ஆனால் ரூபம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒருத்தவங்களை பார்த்தேன், கண்ணு ஒரு மாதிரி ஓரமாக போயிருந்துச்சு. இது பிறவிலே கண்ணு போச்சா அப்படி. இதை நீங்கள் பார்க்குறதுன்னா நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போனால் போய் பாருங்கள். புதுக்கோட்டையில் தான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போய் நில்லுங்க. காலையில் 8 மணிக்கு அங்கே ஒரு நபர் வருவாங்க, கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். நான் கேட்கலாமான்னு யோசிக்கிறது. ஒரு வேளை கேட்டால் அவன் சங்கடப்பட்டான், இது தேவையில்லாத வேலை, நமக்கு எதுக்கு இதெல்லாம். அப்போ அந்த சரீரத்தில் உறுப்புகள் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கிறப்ப அது எப்படி இருக்குது? அது கொஞ்சம் விகாரப்படுது. இப்போ தேவனுடைய வார்த்தையை கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. அது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை, அதை பின்பற்றுறவங்களுக்கும் பிரச்சனை. ஈடுச்சங்காப்பி மாதிரி அது ஆயிடும். அது கூடாது. ஆகையினால வேதவசனம் சொல்லுது, ஒரு எழுத்து, ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு எழுத்து, ஒரு சிறு எழுத்து. இப்போ கடையில் போய் பட்டு சேலை வாங்கி, கல்யாண பொண்ணுக்கு பெரிய பட்டு சேலை வாங்கி கட்டிட்டு வர்றாங்க. மணவரை உட்கார வச்சாங்க. ஒரு புள்ள சொல்லுறது பாரு, ஸ்பெஷல் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்க. எப்படி இருக்கும்? சேலையில் ஒரு ஓட்டை. என்ன பண்ணுவாங்க உடனே? நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தான் என்ன கிடையாது, எங்களுக்கு நம்ம தான் சாதகம், சோசியம் நமக்கு கிடையாது. நமக்கு சாதகமே வேதாகமம் தான், சோசியமே என்னது தீர்க்கதரிசன ஆகமம் தான். நமக்கு வேதாகமம், சோசியம் என்னது இந்த தீர்க்கதரிசன ஆகமம் தான். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யாது? ஐயோ சேலை ஓட்டையாக போச்சு, இது நல்ல சகுனங்கள் என்ன பண்ணும்? உடனே சேலையை மாற்று. அவர் சொல்லுவார், மணியாச்சு, இப்போல்லாம் போய் வேணாம், அது நல்ல நேரம் போயிடும். என் தேவன் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று சொல்லி ஆசீர்வதித்து அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே நல்ல நேரம் தான். நமக்கு என்னது? எப்பொழுதும் நல்ல நேரம் தான். ஏனெனில் இவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி அதாவது பார்வைக்கு நலமாக இருந்துச்சு, நல்லது என்று சொல்லி கண்டு அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதை ஆசீர்வதித்ததை ஒரு இது சரியில்லை, இது இங்கே இப்படி அங்கே இப்படி சொன்னால் அது என்ன செய்யணும்? நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவரு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டார், எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டார்.
அடுத்து 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலுங்கிறப்ப அங்கே நடக்கிற முக்கியமான காரியம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரலையும் எந்த இடத்துல ஒரு வார்த்தையை, ஒரு சிறிய எழுத்தை கூட்டினாலும் குறைச்சாலும் பரலோகம் கிடையாது. அவன் என்ன கிடையாது? பரலோகம் கிடையாது. ஒரு சிறிதாவது ஒன்றையாயிலும் மீறி, அதை மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் எல்லாரிலும் எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கணும். எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கணும். அப்படி போதிக்க தவறியாச்சு வச்சுக்கணும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஒருத்தர் அஸ்திபாரம் போட்டார், அந்த அஸ்திபாரத்தின் மேல வேறொருவர் கட்டுறார். அப்ப அஸ்திபாரத்தினுடைய பேலன்ஸ், அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்டத்தினுடைய எவ்வளவு அதில் ஏற்ற முடியும், எந்த அளவு ஏற்ற முடியும் அப்படின்னு பார்த்து தான் அடுத்த ஆள் கட்ட முடியும். இப்போ ஏற்கனவே ஒரு அஸ்திபாரம் போட்டாச்சு. அந்த அஸ்திபாரத்தில் அந்த அஸ்திபாரத்தினுடைய பேஸ்மெண்டத்தினுடைய அளவின்படி என்ன செய்யணும்? அதை கட்டணும், இல்லைன்னா கட்ட முடியாது. இப்போ இந்த பில்டிங்கில் ஆரம்பத்தில் நாங்கள் கட்டுறது மாதிரி பில்டிங் போட கிடையாது, சும்மா ஓட்டு வீடு போடுற மாதிரி தான் போட்டோம். அப்போ இதனுடைய அளவு அவ்வளோதான். அப்போ இந்த கணக்கின்படி என்ன செய்யணும்? 12 அடிக்கு ஒரு தூண் பாட்டணும், 12 அடிக்கு ஒரு பில்லர் ஓட்டு வீட்டுக்கு போட்ட கம்பியோட அளவு, அவனோட வெயிட்டு, அது காற்று அதான் கணக்கு. அதனால இடையில 2 பில்லர் போட்டிருக்கிறோம். என்னது? 12க்கு ஒன்று இருக்கணும். அதான் ஆரம்பிச்சது. அப்போ ஒன்று கொண்டு போகலாம், அதுக்கு மேலே ஒன்று, அவ்வளோதான். இப்போ இதனுடைய பேஸ் இவ்வளோ தான். இப்போ இதுக்கு மேலே போனால் என்ன செய்யணும்? கீழே என்ன செய்யணும்? அதை கூட்டணும். இப்போ நிறைய இடங்கள் என்ன செய்வாங்க? கீழே சரியாக கூட்டிட்டு இடையில தூண் வராது, விட மாட்டாங்க. அப்போ கீழே சரியாக கொடுக்கணும்னு என்ன செய்ய முடியாது? மேலே வேற ஒன்று கொடுக்க முடியாது. அது அஸ்திபாரம் இருக்கும், அவங்க சிதைஞ்சு போயிடுவாங்க. அஸ்திபாரம் யார் போட்டது? அஸ்திபாரம் யார் போட்டது? அவர் தான் மூளைக்கல், அவர் தான் தலைக்கல். நம்ம கடந்த வாரம் செய்ய சொன்னோம். அவர் தான் மூளைக்கல், அவர் தான் தலைக்கல். அவர் தான் என்ன செஞ்சாரு? நாளைக்கு அஸ்திபாரம் போட்டார். அஸ்திபாரம் போட்டவர் தான் அவருடைய கரத்தினால அதை முடிக்கிறாரு. இப்போ சரீரமாய் ஆலயத்துக்கு பிடிச்சி மனுஷனை உண்டாக்குறாரு. இந்த மனுஷன் பாவஞ்சி கெட்டு போன ஒரு பாடு தன்னுடைய கரங்களிலே ஆணி, கால்களிலே ஆணினால என்ன இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு? இந்த சரீரத்தை அவர் பொருஷமாக்குறார். இப்போ போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஒரே நோக்கத்துக்காய் போடப்பட்டது. அதில் வேற ஒன்று வைத்தால் அது கரைப்பட்டு போயிடும். என்னாகமோ 19 வாசிப்போம். இப்போ 7ஆம் நாள் திரும்ப வாசிப்போம். சுத்தமாய் இருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல். இப்போ சுத்தமாய் இருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் என்ன செய்யணும்? 3ஆம் நாள் 7ஆம் நாள் 3ஆம் நாளிலே சுத்தமாக உள்ளவர் பாவம் இல்லாமல் நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு பாவம் இல்லாமலே அவர் மரித்து
உயிரோடு வந்து என்ன பண்ணாரு? அடுத்து 7ஆம் நாளில் தெளிக்க வேண்டும். அப்ப 7 உபதேச சட்டத்தை அவர் மூலமாய் பெற்று நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். 7 உபதேச சட்டங்கள் அவர் மூலம் நமக்கு என்ன செய்யுது? வருது, பரிசுத்தமாக்கப்படுறோம். தொடர்ந்து வாசிப்போம். முடிஞ்சு போச்சா? தீட்டுப்பட்டவன், அந்த உலகம் தீட்டுப்பட்டவன், இவர் ரத்தத்தால, இவர் வஸ்திர ஓட தொட்டோ ரத்தத்தினால பாவனை பெற்றோ சுத்தமாக்கப்படாதிருந்தால் அவன் அறுப்புண்டு போவான். இந்த சபை கிடையாது. அது எங்க? பரலோகத்தில் அவன் இராபடி அறுப்புண்டு போவான். போடப்பட்டிருக்கிற பேஸ்மெண்ட்டும் அதை உள்ளடக்காதான் ஒரு பேஸ்மெண்ட்டும், அதுல வேற ஒண்ண வச்சா அது கரைப்பட்டு போயிடும். என்ன செய்யறோம்? அது கரைப்பட்டு போயிடும். ரொம்ப முக்கியமான காரியம். வேற எதை வச்சாலும் அது கரைப்படும். அவருடைய சாயலும் ரூமும் வச்சா மாத்திரமே அது அந்த பலிபீடம் வந்து அங்கீகரிக்கும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? அது அவங்கள வாந்தி பண்ணி போட்டுரும். அது வந்து அவர்கள வாந்தி பண்ணி போட்டுரும். அப்ப என்ன சொல்றாரு? அதன் மேல் கட்டுகிறவன் அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் என்று பார்க்கடவன். இப்ப இந்த அஸ்திபாரத்துல நம்ம பிரவேசிக்கணும்னா இதை எப்படி போகணும், எப்படி இதை கட்டுறது, இதை எப்படி கொண்டுகிட்டு போறது அப்படின்னு பார்க்கணும். பாரு கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாசுவா மெசியாவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அந்த அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ரொம்ப முக்கியமான காரியம். இதே வசனத்துல ஏற்கனவே செஞ்ச பிரசங்கம் வேறு, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் வேறு. அப்ப இந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் யாசுவா மெசியா இவர் என்ன பண்ணாரு? அஸ்திபாரம் அந்த சாயலும் ரூபமும் மரியாதை வயிற்றுல பரிசுத்தாவியை பிரவேசித்தது. ஒரு குமாரன் வாராரு, அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் எடுத்ததான் நிலைக்க முடியும். இல்லைன்னா அவுட். நம்ம வாசித்தோம்ல, அதன்படி அவுட். அந்த சாயல் அந்த ரூபம் இருக்கணும். அங்க வேற ஒரு சாயலை ஒட்ட வைக்க முடியாது. வேற ஒரு சாயலை நம்ம ஒட்ட வைக்க முடியாது. அது கலப்பின வித்தாயிரும். கலப்பித்த சபையில் கலப்பித்து மணவாட்டி கிடையாது. கலப்பின வித்து மணவாட்டியில கிடையாது. இதை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். கலப்பினை வித்து எங்க கிடையாது? மணவாட்டி சபையில கிடையாது. இப்ப போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி யாசுவா மெசியா அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஒண்ணுன்னா அதுல வேற ஒன்று வச்சா அது கரைப்பட்டு போயிடும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது புறமாக்கப்படும். அப்ப வெளிப்படத்தில் வாசிக்கிறோம்ல, அதை நம்ம கவனிக்கணும். சும்மா எல்லாரும் ஜெபத்துக்கு போறாங்க, நானும் ஜெபத்துக்கு போனேன், அங்க போனா பரலோகம் போயிடலாமா? அங்க போனா பரலோகம் போயிடலாமா? ஆகையால நானும் பரலோகம் போலான்னு அங்கே போறேன். போலாம். அங்க போனா பரலோகம் போலாம். நம்ம அதை வாசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7வது அதிகாரம் 11 வாசிப்போம். என்ன பண்ணாங்களாம்?
மிகுந்த உபத்திரம் வந்தவர்கள். அப்போ ஒருவன் சபைக்கு போனால் சொகுசா வாழலான்னா அது அறவேக்காடு. இவங்க யாரு? மிகுந்த உபத்திரம் வந்தவர்கள், தைத்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இப்ப சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் போடப்பட்டிருக்கிற அசிபாரம். அந்த அசிபாரத்து மேல இன்னொரு கல்லு. அந்த அசிபாரத்துல நான் ஒரு நபராய் மாற வேண்டும் என்று சொன்னால் யாசுவா மெசியா எனக்குள் வாசம் செய்ய வேண்டும். இதே வசனத்தை வச்சு ஏற்கனவே பேசின செய்தி வேறு, இது வேறு. பசியாத மற்றில் வாசம் செய்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும். இது அடுத்த ஸ்டெப்பு. அது அஸ்திபாரம், அந்த பேருங்கிறது அது ஒரு செய்தி. ஆனால் இப்ப இவருக்குள்ள வாசமாயிருக்குதல் யாரோட? அவரோட வாசமா இருக்கணும். அப்பதான் பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிற மாதிரி மணவாளனும் மணவாட்டியும் ஒன்னா இருக்க முடியும். அப்பதான் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இவங்க எங்க செல்லணும், எங்க போகணும், எங்க போகணுமோ அங்க போய் சேர முடியும். இல்லைன்னா போய் சேர முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா அதில் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பல சபைகளுக்கு போய் ஏறி பல உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அங்கே அந்த பாஸ்டர் அப்படி பேசினாரு, இங்கே இப்படி பேசினாரு, நீ இதை கொஞ்சம் படித்து பாருங்க, இந்த புக்கை படித்து பாருங்க, இந்த அறிவு பாருங்க. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரிஜினல் வேதாகமத்தில் பிரச்சனையா? மூல பைபிளுக்கு வா. மூலோபதேசம் என்ன சொல்லுது? அது இல்லாம பல சபைகள் உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அவைகளால் கரைப்படுத்தினா இந்த அஸ்திபாரத்தில் போட முடியாது. போடப்பட்டிருக்க அஸ்திபாரம் ஒரே ஒரு அஸ்திபாரம், ஒரே ஒரு தேவன் நமக்காய் பலியாய் இருக்கிறார். அதான் உண்மையான அஸ்திபாரம். ஸ்திரீகளால் தங்கள் கரைப்படுத்தாதவர் இவர்களே, கற்புள்ளவர்கள், அதாவது உண்மையுள்ளவர்கள், தேவனுடைய பார்வை உண்மையுள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுபவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் முதற் பலனாக. நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், முதற் பலன். இப்போ அவங்க யாரா வர்றாங்க? தேவனுக்கு முதற் பலனா வர்றாங்க, வேற யாரும் கிடையாது. நம்ம வேதத்தினுடைய பார்க்கணும். இப்ப தேவன் தன்னோட ஒரே பேரான குமாரன், அவருடைய சாயலும் ரூபத்தையும் மெசியா அணிந்திருந்தார். ஒரே பேரான குமாரன். இப்ப அந்த முதற் பேரனாய் மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க அவருடைய சாயலையும் ரூபத்தையும் அறிஞ்சிருப்பாங்க. வெளிப்படுத்தல வாசித்தோம் 3ஆம் அதிகாரத்தில், ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயங்குல எவனும் சிங்காசனம் உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் உட்காருவதற்கு அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் நாம் அவசியம் தரித்து கொள்ள வேண்டும். வேற ஒரு சாயல் ரூபத்தை கொண்டு போனால் அங்கே உட்கார முடியாது. வேற ஒரு சாயல் ரூபத்தை கொண்டு போனால் கல்யாண வஸ்திரம், அதாவது ஆவிக்குரிய வஸ்திரம் களைஞ்சு போட்டுரும், வஸ்திரம் உருவப்படும், வஸ்திரம் இல்லாமல் போயிடும். ஆகையினால அவங்க கரைப்பட்டு போயிடுவாங்க. லோத்து மனைவி பின்னாடி பார்த்தவன் புத்தன் ஆகிட்டான், முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கரைப்படக்கூடாது. முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இப்ப இந்த சத்தியத்தின்படி உண்மையாய் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்படுதல். இப்ப மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க அதோட இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க அடுத்த நிலைக்கு போறாங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு யாசுவாவுக்குள் மீட்கப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? அவர் வருகை தாமதம் பண்ணபடினாலே அவங்க யாசுவாவுக்குள் மரிக்கிறாங்க. பாக்கியம் என்றது பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். அல்லேலூயா. பூமியில வந்து பிரயாசப்படணும், வேலை செய்யணும். பூமியில நான் சுகமா தான் இருப்பேன், நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன்னா வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. என்ன பண்ணணும்? வலதுகையால் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் பூன் ஊற்றி சாப்பிட்றேன், அது எந்த கையில் பிடிச்சிருப்ப? இப்படியெல்லாம் என்னது அநேகர் ஏட்டி பூட்டியாக கேள்வி. அப்போ நான் பூன்னு சாப்பிட்றேன், அப்போ நக்கி சாப்பிட்றேன், நான் படுத்துட்டு சாப்பிட்றேன். இப்படி பலர் பல விதமாக பேசுவாங்க. என்ன செய்ய, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம போல் சொல்ல அவசியம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்ன? வேதம் என்ன சொல்லுது? இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறப்ப அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போவோம். அவருடைய கிரியைகள் கூட போவோம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார். இந்த எல்லாவற்றையும் தேவனுக்கு சாட்சியாய் வைத்து வாழக்கூடியதான வாழ்க்கை. இதில் ரொம்ப அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு சம்பவத்தை, ஒரு சாட்சியை மாத்திரம் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சாட்சி. இதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ரொம்ப உத்தமமான சாட்சி. ரொம்ப ஒரு சரியான காரியம். இதை அறிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். இதை நாம் புரிந்து கொள்ளணும். வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய நட்சத்திரத்திலேயே 12 கற்களை எடுத்து இந்த கற்களாலே யாசுவாவுடைய நாமத்திற்கு என்ற ஒரு பலிபீடத்தை கட்டி கோத்திர இலக்கத்தின்படி 12 குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. கட்டுறார். என்ன பண்றார்? தண்ணீர் சொல்றாரு. வர்றேன். 36 வாசிப்போம். ஏன் இந்த காரியத்தை கொண்டு வரணும்? இது யாருக்குரியது? இந்த வேதாகமம் யாருக்குரியது? இது எல்லாரும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், இது எல்லாரும் கிடையாது. இது யாருக்குரியது? ரட்சிப்பு யாருக்குடையது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப். வாசிப்பத இதான் இவர் சொல்றதா. இந்த காரியம்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் உறுதிப்படுத்த வேண்டும். இதை உறுதிப்படுத்தணும். இதை உறுதிப்படுத்தணும், அங்கே போக முடியாது. அவர் அப்படி என்ன சொல்றாரு? இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். இப்ப ஜனங்களை எப்படி ஜெபம் பண்ணணும்? இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய பிள்ளை என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க போகணும். இதான் ஒரு மனுஷனுடைய பொதுவான ஜெபமும் தனிப்பட்ட ஜெபமும். அப்ப தன்னுடைய காரியங்களை முன்னே வைத்து செபிக்கிறதான ஒரு மேலான ஒரு பரிசுத்தம். இப்ப இது ஆர்டர் பாடுறதெல்லாம் இருக்காது. பாடலாம் சும்மா. ஆனந்த தூதி ஒலி கேட்கும்
ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆபிரகாமுக்கு கொடுத்ததானே ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். இதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க பெறுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னா, வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பா, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன. இதுக்குன்னு ஒரு கும்பல் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பெருகுவாங்க. யோவான் சொன்னாரு, நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும். அவங்க பெருகுவாங்க. இப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். இதான் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனோடு உள்ள தொடர்புல சரியா இருக்கிறாங்களா இல்லையா? இந்த விஷயத்துல சவுல் மாறினாரு. அவர் வஸ்திரம், அவருடைய ராஜ்யம் கிழிக்கப்பட்டு தாவீது கொடுக்கப்பட்டாயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. வேதத்தில் உள்ள மிக முக்கியமான காரியங்கள். என்ன சொல்றாரு? விளங்க பண்ணும், யாஸ்வாவே நீ தேவனா யாஸ்வா என்றும் தாங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும் அறியும்படி என்னை கேட்டறலும். என்னை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 40 நாள் ஜெபம் பண்ண உபவாசம் போட்டேன். 40 முறை 4 நாள் போடுறாங்களாம். நான் 40 நாள் போட்டேங்கிறாங்க. அப்புறம் வியாதியாக இருக்கிறேன். எல்லா வேலையும் வரதானே செய்யும். உன்னை யார் 40 நாள் போட சொன்னது? வார்த்தையில் நின்று ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, எப்படி ஃபுல்லாக மூக்குப்படியே சாப்பிட்டுட்டு வார்த்தையில் நின்று அழகாக ஜோமுன்னு அக்கினி இறங்கும். இப்போ என்ன பண்ணுறது இன்னைக்கு நாட்டில்? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சொல்ல வேணாம். ஒரு அறவேக்காடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, போன வாரம் முந்தின வாரம், யாசோவெல்லாம் சொல்ல வேணாம். சரி, ஒன்றும் சொல்லலை. அப்படியா? உனக்கு இப்போ தண்டனை ஆரம்பிக்குது பார் அப்படி நான் பாடு விட்டுட்டேன். ஒரு 15 நாளாக அவங்க பட்ட துன்பம் கொஞ்சமில்ல நெஞ்சமில்ல. 2 நாளைக்கு இப்படி ஃபோன் பண்ணி எனக்கு ஜோம் பண்ணுங்க பாசனா, ஜோம்னு இருப்பாடு நெஞ்சு வலி நெஞ்சு சரியாக போச்சுன்னாங்க. ஆனால் என்ன கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை, சரியாக போச்சு. ஆனால் மனது அவங்க எங்கே அடிமைப்பட்டிருக்கிறாங்க? அவங்க முழுக்க பிதாக்குமாரில் இருக்கிறாங்க. அதான் சரி, இதான் சரி, இதான் சரி, இவர் தான் என் புருஷன், இவரே தான், ஆமாம் இவர் தான், இவர் தான், இவர் தான். இவர் என்ன பண்ணுறாரு? இடையில நல்லவமாக நடிச்சுட்டு என்ன செய்கிறாரு? அவர் போயிடுறாரு. இவர் தான், இவர் தான், இவர் தான். எப்படி? அவங்க எங்கே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க எதை நம்புகிறாங்க? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க? வேதம் என்ன சொல்லுது? நம்புகிற நம்பிக்கை எங்கே? மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுது. வாசிப்போம். 33:5-33. அன்றியும் பொய்யானையிடாமல் உன் ஆணையை யாசுவா முன்னிலையாய் செலுத்துவாய் என்று உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒருத்தட்ட சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன், நான் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் ரத்தப்பள்ளி உங்கள் தலைமையில தான், நான் வர்றேன், கடந்து போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. போ, நீங்கள் பரவாயில்ல வந்தால் வந்து கேட்டால் பரவாயில்ல, பாதாளத்துக்கு போய் எனக்கு என்ன, அவனுக்கு சொல்லியாச்சு, உனக்கு சொல்லியாச்சு. தேவனை சாட்சி வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தேவனை சாட்சி வச்சு
எந்த ஒரு பொய்யும் கிடையாது. ஆண்டவரே சத்தியத்தை சொல்லிட்டேன், நீ சாட்சி. இது அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களாச்சும் நீராச்சும் பார்த்துங்க, சொல்லி முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன அதை பற்றி. இப்போ யாசுவா வேண்டாம், ரைட்டு, சந்தோஷம். யாசுவா வேண்டாம். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுற பாஸ்டர், நெஞ்சை வலிக்குது, வலிச்சுக்கிட்டே இருக்குது, நடக்கவே முடியல, நடந்தால் உடம்பு கூட வர்ற மாதிரி இருக்குது. உடம்பு கூட வரதுக்கு தான் வரும், அதோட கூட என்ன வரும், அடுத்து பாலை கட்டி அதுவும் கூட வரும். எப்படி கூட வந்துட்டு இருக்கு, கூட தான் வரும். அப்போ சிலருக்கு என்னதான் நம்ம ஜெபம் பண்ணணும் கிடையாது, ஒரு தெளிவு கிடையாது, ஒரு புத்தி கிடையாது. இதில் 3 தான். இல்லை அது 3 தான். என்னடா என்ன 3? அது 3 தான். என்ன 3? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதாவோடைய பேர்லேயே குமாரனுடைய பேரில் ஞானசம் கொடுக்க முடியும் சொன்னார். அவர் 3ன்னு சொல்லலை. என்னது 3ன்னு சொல்லப்ப எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இவர்கள் ஆபிரகாம் சந்ததியா? இவர் யாக்கோப்பு, ஈசா யாக்கோபினுடைய புத்திரரா? கண்டிப்பாக இருக்க முடியாது. மெசியா சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் என் சீசராய் இருப்பீர்கள். ஆபிரகாம் என் நாளை கண்டு காண ஆசை கண்டு களி கூர்ந்தான். நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்களாக. எப்படி? இப்போ ஆபிரகாமுடைய கிரியை நம்ம செய்யணும். ஆபிரகாமுடைய கிரியை என்ன? ரொம்ப சைலண்டாக மகனை பலி செலுத்த அழைச்சிட்டு போகிறார். மகனை வெட்டி பலி செலுத்த கொண்டு போகிறார். மகன் கேட்குறா, தகப்பனை பார்த்து, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி எல்லாமே ரெடி, ஆனால் தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? மகனே, உன்னை நான் பலி செலுத்த போகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லலை, தேவன் பலியாவார் சொல்லிட்டாரு. ஆனால் மொழிபெயர்ப்பில் வேதாகமத்தில் யாசுவா பார்த்துக்கொள்வார்னு இருக்குது. தமிழ் பைபிளில் நம்ம வச்சுருக்க பைபிளில் கர்த்தர் பார்த்துக்குவார். எப்படி? ஈசாக்கு ஓடுறத ஆபிரகாம் பிடிக்கிறத பார்த்துட்டு இருப்பாரா? இவர் பைபிளில் தேவனே பலியாவார் கேட்குறாரு. அப்பா ஈசாக்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்பா தேவன் பலியாகிறார் இருப்பா. என்ன பண்ணாரு? சொன்னபடி அவர் பலியாயிட்டாரு. தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை ஈசாக்கு விசுவாசித்து அந்த பாதையில் சரியாக நடக்கிறார். அந்த வார்த்தை ஆபிரகாம் அழைச்சிட்டு போகிறோம், பலியாவானா அது வரலையும் இல்லை. அப்போ அவர் என்ன பலியாயிட்டார். ஆகையினால அப்போ ஆபிரகாமுடைய சாயல் ஈசாக்கு, ஈசாக்கோட சாயல், ஈசாக்குடைய மனைவி ரெட்டை பிள்ளை, அந்த ஈசாக்கோட சாயல் யாக்கோப்புக்கு இருக்குது, ஏசாவுக்கு கிடையாது. ஆகையினால ஏசா தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் எதிராக செயல்பட்டார். இப்போ நம்ம கவனிக்கணும், ஏசாவை உள்ள இருக்கிறப்பே தேவன் புறக்கணித்தார். எங்க? வயிற்றில் இருக்கிறப்பயே. அவன் பறக்கவே இல்லை. இதற்கு எப்படி இங்கே நம்ம ஆட்கள் ஜாதகம் எழுதுவாங்க? உள்ள பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் தீர்மானித்தார், இது சர்ப்பத்தோட வித்து, இது என்ன செய்யும், இதை ஆசிரியக்கூடாது. இப்போ அந்த சர்ப்பத்தோட வித்து எங்க இருக்குது? பூமியில் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஆசிரியக்கூடாது, அது நியாய தீர்ப்பு கொடுக்கணும். ஒரே ஒரு காரியம், வந்தா ரட்சிப்பு, இல்லைன்னா பாதாளம். வந்தா ரட்சிப்பு, இல்லைன்னா 37ஆம் வசனம் வாசிப்போம். 5:37 மத்தேயு. முடிஞ்சு போச்சா? வந்தா பரலோகம். யாசுவா மெஷியாவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி அப்படி என்னோட கூட அப்பம் விட்டு சூரியன் அஸ்தமித்து இருப்பால் மாவட்டத்து பிழைஞ்சு அப்பம் விடணும். ரெடிமேடு வாங்கிக்கங்க, எங்கள் சபையில் கொடுக்குறாங்கன்னா பரவ முடியாது, இல்லை எப்போனாலும் கொடுப்பான்னு பரவ முடியாது. நிறைய விஷயங்கள் உண்டு. உள்ளது உள்ளதென்றும்
இதுக்கு மிஞ்சினதெல்லாம் அது தீமையினால் உண்டானது. அதுக்கும் வேதாகமத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது. எது உள்ளது, என்ன இருக்குதோ அது உள்ளதுபடியே. அப்போ மூல வேதாகமத்தில் அவர் பேர் யாசுவா மெசியான்னா அது உள்ளபடியே அடுத்த மொழிபெயர்ப்பில் வேற ஒரு பாசைக்கு மாறுறப்ப அந்த பேரை மாற்றக்கூடாது, அப்படியே கொடுக்கணும். எப்படியே கொடுக்கணும்? அப்படியே கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய வழக்குகளில் கோர்ட்ஸுக்கு வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கொடுத்த நகை இது கிடையாது, இது 10 கிராம் இருக்குது, ஆனால் எங்களுடைய மாடல் இது கிடையாது, அப்போ அதான் எங்களுக்கு வேணும். அப்போ சொல்லுவாங்க, அது காணாமல் போச்சு, அது விற்று போட்டோம், அதான் எனக்கு வேணும். அது என்ன? அதான் எனக்கு வேணும். துறைன்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனிதன், அவங்க நகை செய்யக்கூடியவங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒருவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன செய்கிறாரு? கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்போ நம்ம சொல்கிற யாசுவா பேரை எழுதி கொடுக்கல, இங்கிலீஷ் வேதாகமத்தில் உள்ளதான மத்தேயு 1:20 ஜீசஸுங்கிற பேர் எழுதி கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக எழுதி கொடுக்குறாரு. அதை பார்த்தோம்னா அவர் எப்படி வடிவமைச்சிருக்காருன்னா, அதை ஒரு சாயலில் பார்த்தா கேப்டரில் தெரியும், இன்னொரு சாயலை திரும்பி பார்த்தா என்ன செய்யும்? நார்மல் அட்ரஸ் தெரியும். இன்னொன்று அந்த ஹெப்லெட்டர் டிசைனாக தெரியும். அதை பார்க்க இப்படி பார்த்தா ஒரு தோணியாக தெரியும். இந்த ஜீசஸுங்கிற பேர் 3 தினங்கள் என்ன பண்ணார் அவர்? எப்படி வடிவமைச்சிங்கன்னு இதை எழுதுறதுக்கு பகலில் நான் எழுதுனா அடுத்த வேலைக்கு அடுத்த ஜாமான் கேட்பான் கொடுப்பான். அதனால் என்ன பண்ணேன், நான் இரவு மாத்திரம் 1 வாரம் முயற்சி பண்ணி என்ன செஞ்சேன், அதை நான் எழுதினேன் அப்படின்னாரு. 1 வாரம் முயற்சி பண்ணி 1.5 மூணு என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு பேஜை ரெடி பண்ணி எழுதி வச்சுருக்காரு. எழுதி ஒருத்தர் கொடுத்தாராம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தேன், அவர் எனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டாரு, எனக்கு எதிராக செயல்பட்டார், மண்ணவாரி அரைச்சிருப்போம் அப்படின்னு. என்ன பண்ணு, நீ மண்ணவாரி அரைச்சிட்டு சாதாரண ஒரு பொருள். இங்கே வேதம் என்ன சொல்லுது? உள்ளதே உள்ளதென்றும் சொல்லுங்கள், அது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ வேற ஒன்று கொண்டு வந்தால் அது பழிபடும், கரப்பட்டு போயிடும். அவர் என்ன சொல்றார் தீர்க்கதரிசி? ஆனால் ஏதோ ஒரு சிறிய காரணமே இருந்தாலும் பசுத்தாவியை பெறுவதன் அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது என்று சொன்னாலும் அல்லவென்று சொன்னாலும் அது என்ன வித்தியாசம் உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையாக அதில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்நிய பாஷை நிறைய பேசுகிறோம், நாங்கள் பசுத்தாவி நிறைய பேசுகிறோம். அந்நிய பாஷை ஆவி நெருமையான கீழே ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்நிய பாஷை பேசுனாலும் சரி, நீ சாதா பாஷை பேசுனாலும் சரி, நீ இங்கிலீஷில் பேசுனாலும் சரி, நீ எந்த மொழியில் பேசினாலும் சரி, அவர் உனக்குள்ளே சாட்சியாக இருக்கிறாரா? இல்லைன்னா எல்லாம் அவுட். என்ன வாசித்தோம்? ஒருவன் கட்டி நினைத்தால் அவன் என்ன பண்ணுவான்? கூலியை பெறுவான். இல்லை என்று சொன்னால் அவன் நஷ்டம் அடைவான். 1 கொரிந்தியர் வாசித்தால் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், ஒருவன் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும், அது அக்கினி வெளிப்படுத்தப்படும், அக்கினியானது பரிசோதிக்கும். இப்போ அந்த அசியபாதத்தை நிலைப்பதற்கு எலியாதான் நான் மாறிய சொன்னேன். தீர்க்கதரிசி எலியாவை நான் கூட்டு வந்து வச்சுட்டேன். உடைய வார்த்தை என்பதை அறியும்படி கேட்டல் ஒரே வார்த்தை தான். அப்போ அதுக்கு கூலி அவர் கிடைச்சது. உடனே அக்கினி இறங்குச்சு. இப்போ அக்கினியான பரிசோதிக்கும். நஷ்டம் அடைவான், தப்புன மாதிரி இருக்கும். சரி, அவன் நம்முடைய ஜனங்கள்லாம் எங்கே போகிறது? அதெல்லாம் அவுட்டு. நம்முடைய ஜனங்கள் இதனால தான் அவன் என்ன செய்கிறது, நிறைய பேர் துணிகரமாக ஏதோ ஒன்று போச்சுட்டு போகிறது. நம்ம தப்பியெல்லாம் போனால் என்ன போனால் அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் நமக்கு ஜீவன் உண்டாகவும்
அது பரிபூர்ணமடைய வந்தார். நம்ம யாரை மாதிரியா பார்க்கணும்? மோசே இந்த ஜனங்களை இங்கிருந்து கொண்டு போனால் போகும், இல்லை நீங்களும் ஜீவபூஷன் என் பேரை கிறுக்கி போடணுனாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன? எப்போ எவன் எனக்கு பாவம் செஞ்சானோ அவன் பேரை முட்டா கிறுக்கி போடுவேன் அப்படின்னாரு. இப்போ இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். மோசே தேவனுடைய திட்டத்தின்படி அவரோட காரியம் செய்கிறாரு. இங்கே இவன் கூலியை பெறான். இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவில் ஊழியர்களுடைய மிகப்பெரிய காரியம், எப்படியோ நம்ம தப்பிச்சுக்குவோம், ஆடு எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆடு எப்படி போனால் என்ன. ஆனால் நம்ம எதை உடையவர்களாக இருக்கணும்? மோசே நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? ஆடுகளுக்காக அவங்க போகணும்னா என்னை கொண்டு வேணாங்கிறாரு. அப்போ சொல்றாரு, எவன் தப்பு பண்ணணும் அவன் மட்டும் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உள்ள அதே உபதேசம், அதே காரியம் என்ன செய்ய, நம்மள என்ன பண்ணணும்? சரியாக கொண்டு போகணும். மணி 10 மணி ஆச்சு, ஜெபம் பண்ணுவோம். தேவனை ஆசீர்வதிப்பாராக.